ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ Instagramல இந்த மாரி எடிட்டிங் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எடிட்டிங்க எப்படி நீங்களும் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகான ஆல்ல செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒண்ணு நோட்டிஃபிகேஷனா காட்டும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் இப்போ இந்த வீடியோல காட்டுற மாரியே நீங்களும் ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கோங்க இந்த மாரி. ஷூட் பண்ணதுக்கப்புறம் எலைட் மோஷன் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இல்லை ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுங்க. 9:16 செட் பண்ணதுக்கப்புறம் இப்போது கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி மீடியான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஷூட் பண்ண அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் இதில் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஹேண்ட் வந்து இந்த பொசிஷனில் இருக்க கிளிப் வந்ததுக்கப்புறம் அந்த கிளிப்பில் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்னு கொடுங்க. இப்போது எக்ஸ்போர்ட்டிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சேவ்னு காட்டும். சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போது ஒரு ஸ்டெப் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு கிளிங் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் இருக்கும். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஏஐ வீடியோன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏஐ வீடியோன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு வீடியோ 3.0ன்னு இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணி வீடியோ 2.5 டர்போன்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு அப்லோட் ஒன்லி ஜேபிஜி அண்ட் பிஎன்ஜி இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து இதில் ஷோ ஆகும். நீங்கள் ரைட் மோஷனில் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போது நம்மளோட இமேஜ் வந்து மேலே ஆட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ப்ராம்ப்ட்ன்ற இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நான் இந்த ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 720 பிக்சல்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா 1080 பிக்சலில் டியூரேஷன் 10 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு 5 செகண்ட்ஸில் செட் பண்ணிக்கிறேன் டியூரேஷனு. அதேமாரி வெர்ஷன்ஸு 1லேயே இருக்குது. நீங்களும் 1லேயே வச்சுட்டு டியூரேஷன் மட்டும் மாற்றிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. அதேமாரி மோடு வந்து உங்களுக்கு தேவையான மோடு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 720 பிக்சல் ஆர் 180 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஜென்ரேட்டர்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகி உங்களுடைய வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்மளுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்க்கும்போது வீடியோ வந்து கரெக்டாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் MP4ன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி எலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் போயிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ வந்து எடுத்திருப்பீங்க. அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷூட் வந்து பண்ண சொல்லியிருப்பேன். உங்களுடைய ஹேண்டு வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு நார்மல் ஷூட் வந்து நம்ம பண்ணியிருப்போம். இந்த ஷூட்டை தான் நம்ம வந்து ஒரு இமேஜாக எடுத்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம் ஏஐயில் போட்டு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக ஸ்டாப் பண்ணி அந்த இடத்த வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு திரும்பி ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து மீடியா போயிட்டு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நார்மல் கிளிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே வந்து டக்குன்ட்டு கை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு கண்டினியூஸ் வீடியோ மாதிரி தெரியும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து கீழே எக்ஸ்போர்ட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட்டிங் வீடியோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ கரெக்டாக வந்து
ப்ளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.